திடீர் கொழுக்கட்டை எத்தனை மணிக்கு கொழுக்கட்டை சாப்பிடணும்னு என் பொண்ணுக்கு ஆசை வந்துடுச்சு. சரின்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் செய்யலை, சும்மா அப்படி சுடு தண்ணியில் மாவு அரைச்சி கப்பாக செஞ்சு வச்சுருந்தேன். தேங்காய் இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரணும். தேங்காய் வாங்க போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் பாருங்க, இந்த தேங்காய் வந்து 47 ரூபாய். தேங்காய் விலை பயங்கரமாக இருக்குது. கொஞ்சமாக நாட்டு சக்கரை, தேங்காயை மிக்சியில் அடித்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன். நல்லா சின்ன சின்னதாக அழகாக இருந்து பார்க்க, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இன்னும் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் இன்னும் எள்ளு அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது. சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அடிக்கடிக்கு செய்வேன் ஸ்நாக்ஸ் நிறைய. இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் ஸ்நாக்ஸு சரியாக செய்கிறது இல்லை. நேற்று வந்து கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தேன், இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை, நாளைக்கு அது மாதிரி வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் மீனை வந்து கழுவி மசால் போட்டு வச்சுருந்தேன். தலையெல்லாம் வந்து அந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். மீனையும் வறுத்தாச்சு. நைட்டுக்கு சாதமே மீதி இருந்தது, அதை வச்சு ஓட்டியாச்சு. அப்போ மீன் குழம்பு நாளைக்கு காலையில் வருமா, அதனால தான் மாவும் அரைச்சி வச்சுட்டேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.